இவங்க வந்து வீட்டை மீறியோ இல்லை அவங்களுடைய கனவை நோக்கியோ ஒரு விஷயம் பண்ணணும்னு வந்திருக்காங்க இல்லையா. அந்த நேரத்தில் இதை சுட்டி காட்டும் போது யாருமே என்ன சொல்லுவாங்க, உனக்கு சான்ஸ் வேணும்னா நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு அவங்க ஒத்துழைக்கலைன்னா அந்த சான்ஸ் மட்டுமே எந்த சான்ஸுமே அவங்களுக்கு கிடைக்காது. எல்லா ஃபீல்டுலையும் நான் தான் சொல்கிறேனே, எந்த ஃபீல்டுமே வேணாம், ஒர்க்கிங் உமனே வேணாம், வீட்டில் இருக்க லேடிஸ்க்கே பிரச்சனை இருக்குது. அப்படி இருக்கும்போது டெஃபினட்டாக மேலே இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்கள டாமினேட் பண்ணுறதுன்றது சகஜம். ஏன்னா அவங்க தான் வந்து இவங்களுடைய லைஃபே டிசைட் பண்ண போகிறவங்க. ப்ரொமோஷன் கொடுக்கலாமா, சான்ஸ் கொடுக்கலாமா, இவங்க சீன் 4 வைக்கலாமா, கட் பண்ணலாமா, இது எல்லாமே மேலே இருக்கிறவங்க டிசைட் பண்ணுறது தான். பட் அதுக்காக வந்து ஏன் உங்கள் வீட்டில் சொல்லலை, ஏன் அம்மா கிட்ட சொல்ல, அப்பா கிட்ட சொல்லலைன்னா நாங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டோன்னுவாங்க. இதை சொன்னால் நம்மளை ஏதாவது சொல்லிடுவாங்களோ. அதாவது நார்மல் வீட்டில் சொல்கிறேன் ஒரு பொண்ணுக்கு, அந்த சொல்கிறவர் வந்து நாளைக்கு நம்மளை பழி வாங்கிடுவாரோ, சரி ஒரு மாமாவோ தாத்தாவோ யாரோ நம்மளை பழி வாங்கிடுவாரோ, இல்லை நம்ம மேலே அவ பேர் ஆகிடுமோ, இல்லை அப்பா அம்மா நம்மளை பார்க்குற கோணம் மாறிடுமோ, இந்த மாதிரி 1008 கேள்வி ஒரு வீட்டில் இருக்கிற பொண்ணுக்கே இருக்குன்றப்ப நம்ம செய்கிற தொழில் தெய்வம்னு சொல்கிறது எதுக்குன்னா அதுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குல்ல. எந்த ப்ரொஃபஷனாக இருந்தாலும், அது டாக்டராக இருந்தாலும் சரி, இன்ஜினியராக இருந்தாலும் சரி, ஒரு ஆக்டராக இருந்தாலும் சரி, நீங்கள் செய்கிற தொழில் கூடத்தில் நீங்கள் ஒரு தவறு செய்கிறீங்கன்னா அப்போ உங்கள் தொழில் மேலே நீங்கள் மரியாதை காட்டலன்னு அர்த்தம். ஸோ அது அடிப்படையில் நம்ம மாற்றணுன்னா டாக்டர் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். இப்போது சமீபத்தில் வந்து கேரளாவில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஹேமா கமிஷன் ரிப்போர்ட் ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஆக்டர்ஸ்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப காலமாகவே இருக்குது அப்படிங்கிறது தான் பல பேருனுடைய கருத்தாக இருக்குது. ஸோ சினிமாக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பாலியல் துன்புறுத்தல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்த ஃபஸ்ட்டு டாக்டர் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ஆஸ் அ ஒரு உமனாக எப்படி பார்க்குறீங்க? நான் ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டாகவே சொல்கிறேன். ஏன்னா காலங்காலமாக பார்த்துட்ருக்கோம், நிறையா நம்ம இன்டர்வியூஸ் கொடுத்துட்ருக்கோம், சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். அந்த வகையில் வந்து டெஃபினட்டாக நீங்கள் சொன்ன மாதிரி இது ரொம்ப காலமாக நடந்துகிட்ருக்க விஷயம்தான். பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துலேருந்து நடக்கிற விஷயம்தான். இப்போ வந்து மக்கள் வெளியே சொல்கிறாங்க, அதுக்கான எவிடென்சஸ் அவங்களால கலெக்ட் பண்ண முடியுது. ஏன்னா இப்போல்லாம் நமக்கு ஈஸி டு ரெக்கவர் இல்லையா, ஒரு ஃபோட்டோவோ இல்லை ஒரு ஃபோனில் மெசேஜோ எடுக்கிறனால டக்குன்னு வந்து காட்ட முடியுது. பட் இது காலகாலமாக இருந்துகிட்ருக்கிற ஒரு விஷயம்தான். பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் ரீதியான சீண்டல்களோ வன்முறைகளோ வந்து ஆஸ் ஐ டோல்ட் யூ காலகாலமாக உலக அளவில் எல்லா இடத்துலையுமே நடந்துகிட்ருக்கு. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சப்ரெஷன், அவங்கள வந்து அடக்கி ஆளணுன்ற ஒரு ஆசை இங்கே கொஞ்சம் ஜாஸ்தி. மேல் ஷாவனிசம் கொஞ்சம் அதிகம்ன்றனால எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே நம்ம ஏன் வந்து வெறும் சினிமான்னு எடுக்கணும், எந்த ஃபீல்டு நீங்கள் எடுத்திங்கனாலும் அங்கே வந்து பெண்களுக்கு எதிரான ஒரு பாதுகாப்பற்ற தன்மை இருந்துகிட்டு தான் இருக்குது. அது வீடு முதற்கொண்டு இப்போ டொமஸ்டிக் வயலன்ஸு அண்ட் டவுரி ஹராஸ்மெண்ட்லாம் நடக்குதுன்னா எப்படி நடக்குது, அப்போ அது வீட்டுக்குள்ளேயும் நடக்க தான் செய்யுது. ஸோ இது எல்லா இடத்துலையும் நடக்குது. ஒவ்வொரு ஃபீல்டுன்றப்ப மீடியா ஃபீல்டு நம்ம ஜென்ரலாகவே ஒரு வெளியில் காட்டுற ஒரு ஃபீல்டுன்றனால அது அதிகமாக வெளியே தெரியுது. ஓகே மேடம். ஸோ இப்போ நீங்கள் பேசும்போது ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தீங்கல்ல, அதாவது வந்து இப்போ வந்து நிறைய பேர் வந்து வெளியில் வந்து சொல்கிறாங்க அப்படின்ட்டு. இப்போ இந்த ஒரு விஷயத்துலையுமே இந்த பாலியல் துன்புறுத்தலான விஷயங்கள் ஹேமா கமிஷன் ரிப்போர்ட் பற்றி நிறைய ஆக்டர்ஸ் வந்து சொல்லும்போது இது அப்போ சொல்லாமல் இப்போ சொல்கிறது தான் பிரச்சனை இன்னமும் இழுக்க வைக்குது, அப்போ சொல்லியிருந்தால் பிரச்சனையே இல்லையே அப்படிங்கிறது தான் பல பேருனுடைய பதிலாக இருக்குது. உங்களுடைய பதில்? அவங்களுடைய நிலையிலேருந்து நம்ம பார்க்கணும். உண்மையிலேயே ஒரு சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து நான் கிளினிக்கில் பார்த்த வரைக்கும் அப்யூஸ் நடந்திருக்கும் சின்ன வயசில். ஏன் உங்கள் வீட்டில் சொல்லலை, ஏன் அம்மா கிட்ட சொல்ல, அப்பா கிட்ட சொல்லலைன்னா நாங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டோன்னுவாங்க. இதை சொன்னால் நம்மளை ஏதாவது சொல்லிடுவாங்களோ. அதாவது நார்மல் வீட்டில் சொல்கிறேன் ஒரு பொண்ணுக்கு, அந்த சொல்கிறவர் வந்து நாளைக்கு நம்மளை பழி வாங்கிடுவாரோ, சரி ஒரு மாமாவோ தாத்தாவோ யாரோ நம்மளை பழி வாங்கிடுவாரோ, இல்லை நம்ம மேலே அவ பேர் ஆகிடுமோ, இல்லை அப்பா அம்மா நம்மளை பார்க்குற கோணம் மாறிடுமோ, இந்த மாதிரி 1008 கேள்வி ஒரு வீட்டில் இருக்கிற பொண்ணுக்கே இருக்குன்றப்ப இவங்க வந்து வீட்டை மீறியோ இல்லை அவங்களுடைய கனவை நோக்கியோ ஒரு விஷயம் பண்ணணும்னு வந்திருக்காங்க இல்லையா. அந்த நேரத்தில் இதை சுட்டி காட்டும் போது யாருமே என்ன சொல்லுவாங்க, உனக்கு சான்ஸ் வேணும்னா நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு அவங்க ஒத்துழைக்கலைன்னா அந்த சான்ஸ் மட்டுமே எந்த சான்ஸுமே அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ அந்த நேரத்தில் அவங்க எப்படியாவது நம்ம எதையாவது பிடிச்சி முதல்ல சர்வைவல், அந்த கேஸை நடத்துறதுக்கு கூட அவங்களுக்கு காசு வேணும் இல்லையா, சர்வைவல் முக்கியன்றனால இதை அவங்க செகண்டரியாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணலான்னு பண்ணியிருக்கலாம். இல்லாட்டி உண்மையிலே பயந்து போய் நிறைய பேர் ஃபீல்ட் அவுட்டே கூட வெளியே போயிருக்காங்க, நமக்கு தெரியாது.
அந்த மாதிரி அன்சங் பீப்புள் எத்தனை பேர் இருக்காங்க நமக்கு தெரியாது. இல்லை சில பேர் வந்து பியர் ப்ரெஷர், ஒருத்தவங்க சொல்லிட்டு நான் சொல்லாதடி வேணாம் நான் சொல்கிறேன் கேளு, அப்போ இவங்களே சொல்லான்னு முன் வந்தாலும் இன்னொருத்தவங்க வேணான்னு சொல்லும்போது நம்ம அதை கேட்க தான் செய்வோம். இந்த மாதிரி ஏதோ காரணங்களுக்காக அப்போ சொல்லாமல் இருக்கலாம். இப்போ இதை பற்றிய பேச்சுக்கள் அதிகம் வந்துருச்சு. நிறைய விஷயங்கள் சமீபத்தில் வந்துருச்சு இல்லையா, அந்த மீ டூ அந்த மாதிரிலாம் நிறையா வரும்போது நம்ம இதை பற்றி பேசலாம் போல இருக்குது, இது பேசும் பொருள் தான் போல இருக்குன்றப்ப வெளியே வராங்க. அதை நம்ம ஏன் நீ அப்போவே சொல்லலைன்றதை சொல்கிறத விட இப்போவாது நீ சொன்னியே அப்படின்னு தான் நம்ம பாராட்டணும். ஏன்னா அடுத்த சமுதாயத்துக்கு நம்ம என்ன சொல்லித்தரோன்றது முக்கியம். அந்த மாதிரி நடந்து வெளியே சொல்கிறது அகெயின் விக்டிம் பிளேமிங் பண்ண மாட்டோம், உனக்கு நாங்கள் பாதுகாப்பு தரோன்றது சமுதாயம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மினிமம் பாதுகாப்பு அங்கீகாரம். ஓகே, இப்போது மீட்டு விஷயத்தை பற்றி சில விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. மீட்டு விஷயத்தை பற்றி ஓவராலாக வந்து அதில் வந்து நம்ம பார்த்த ஒரு முகமாக இருந்தது வந்து சிங்கர் சின்மய் அவர்கள். சின்மய் வந்து சமீபத்தில் கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்த ஒரு விஷயம் வந்து, சினிமாவில் பாலியல் துன்புறுத்தல் இருக்குது அப்படிங்கிறது வந்து இருக்குது தான், நான் இல்லைன்னுலாம் மறுக்க மாட்டேன், அதை விட மெடிசன் ஃபீல்டில் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது, அதை வந்து நிறைய பேர் வந்து சொல்ல மறுக்கிறாங்க, அது வந்து ஒரு கௌரவமான தொழில் அப்படிங்கிறதுனால வெளியில் தெரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. கூடவே சொன்ன இன்னொரு விஷயம் வந்து, நிறைய ஹெச்ஓடிஸ் வந்து மாணவர்களால் மிரட்டப்படுறாங்க, இதை நீ பண்ணல அப்படின்னா உன்னை வந்து ஃபெயில் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின உங்களுடைய கருத்து? முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா ஃபீல்டுலேயும் இருக்குது. அவங்க சொன்னது என்னென்னா சினிமாவை விட மெடிக்கல் அதிகமாக இருக்குது. அப்படியெல்லாம் எல்லா ஃபீல்டுலேயும் சமமாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். சினிமாவில் ஏன் அதிகமாக இருக்குன்னா அங்கே ஆக்சஸ் ஈஸி. ஒருத்தவங்க ஏன்னா அவங்க வந்து முன்னுக்கு வரணுன்றப்ப இதுதான் ரூட்டுன்னு ஒன்று போட்டு வச்சுருக்காங்கன்றப்ப அதில் தான் போய் ஆகணுன்ற கட்டாயத்தில் பல்ல கடிச்சிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த சுச்சுவேஷன் தான் தீர்மானிக்கும். ஆமாம். வேறஸ் மற்ற ஃபீல்டில் அப்படி கிடையாது, அவங்களால எப்பவுமே ஸ்விட்ச் ஓவர் பண்ணிக்க முடியும். அண்ட் டெஃபினட்டாக வந்து எல்லா ஃபீல்டுலையும் இருக்குது. நான் தான் சொல்கிறேனே, எந்த ஃபீல்டுமே வேணாம், ஒர்க்கிங் உமனே வேணாம், வீட்டில் இருக்க லேடிஸ்க்கே பிரச்சனை இருக்குது. அப்படி இருக்கும்போது டெஃபினட்டாக எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லா நாட்டிலையும் இருக்குது. இது புதுசோ நேற்று வந்ததோ கிடையாது, காலங்காலமாக இருக்குது. இதனால தான் பெண்களை வந்து ஒரு பெண் குழந்தை பிறந்தா ஏன் பயப்படுறாங்க, அவங்க வந்து பெண்ணை பெற்றவங்க பயப்படுறாங்கன்ற வார்த்தை ஏன் வருது, என்ன பயம், அந்த பொண்ணா திருப்பி அடிச்சிட போது கிடையாது, அந்த பொண்ணை பாதுகாக்கணுமே அப்படின்றது காலங்காலமாக இங்கே ஸ்டீரியோடைப் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அப்போ இங்கே கல்ச்சரெல்லாம் மக்கள் மனசில் வந்து பெண்ணாலே வந்து அவளை நம்ம பாதுகாக்கணும், இல்லாட்டி அவள் வந்து வல்னரபிள், அவளை வந்து யாராவது நாசம் பண்ணிடுவாங்க, இப்படியே ஒரு தாட்லேயே கொண்டு போயிட்டுருக்காங்க. அப்படி அவசியம் இல்லையே. ஒரு ஆணை நம்ம அப்படியா நினைக்கிறோம், அவனை பாதுகாக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது இல்லையே. அப்போ பெண்ணை மாத்திரம் ஏன் நினைக்கணும்? அந்த இடத்துல தான் வந்து நம்ம கல்ச்சுரல்லையே வந்து தப்பாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அப்படி கிடையாது. அவங்கவுங்க பாதுகாத்துக்கணும். உங்களுக்கு ஒரு பிரச்சனையா நீங்கள் எதிர்த்து நிற்கணும், கேள்வி கேட்கணும், வெளியே சொல்லணும். அசர்ட்டிவ்னஸ்ன்னு சொல்லுவோம் நாங்கள் சைக்கலாஜிக்கலாக. ஸ்டாண்ட் அப் ஃபார் யோர் ரைட்ஸ். இந்த முகதாட்சனை பார்க்குறது, அவங்க என்ன நினச்சிக்குவாங்களோன்னு நினைக்கிறது, நம்மளுடைய பிளான் இதனால் மாறுமோன்னு பயப்படுறது, அதெல்லாம் இல்லை. உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்கோ இல்லை உங்களுடைய உடைமைகளுக்கோ உங்களுடைய ஃபிசிக்குக்கோ ஏதாவது ஒரு டேமேஜ் யாராலாவது வந்துச்சுன்னா யூ ஹாவ் ஆல் த ரைட்ஸ் டு கொஸ்டின் தம் பேக். நீங்கள் வந்து அலாமிங்கே பண்ணலாம், சத்தம் போட்டே கத்தலாம், நீங்கள் சைலண்ட்டாக போய் அழணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா யூ ஆர் அ விக்டிம், பாதிக்கப்பட்டவங்க. இங்கே ஒன்றும் இல்லை, ரோட்டில் ஒரு செயின் ஸ்நாச்சிங் நடக்குதுன்னா ஐயோ என் செயின் எடுத்துட்டான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, ஐயோ அம்மா செயின் எடுத்துட்டா கத்துவாங்க. ஏன்னா அது அலவுடு. இந்த சொசைட்டி வந்து நீ கத்தலாம், உன் திருட்டு கொடுத்துட்டியா கத்து அப்படின்றாங்க. ஆனால் அதே ஒரு பெண் வந்து பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட நீ கத்தக்கூடாது, அது உனக்கு தான் அசிங்கம் அப்படின்றாங்க. அப்போ மக்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் மாறுபடுது இல்லையா, அதை நம்ம மாற்றணும். அதை நம்ம வந்து எவ்வளோ விஷயங்கள் நம்ம நாட்டில் மாற்றிட்டோம், உலகத்தில் மாற்றிக்கிட்டு வரோம். அப்படி இருக்கப்போ இந்த மாதிரி விஷயங்களும் மாற்றிட்டோன்னா பெண்களுக்கு அதிகமான பாதுகாப்பு நம்மளால் என்ஷூர் பண்ண முடியும். ஆக்டர் மம்முட்டி வந்து சமீபத்தில் வந்து ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். அதிகாரத்தன்மை அப்படிங்கிறது வந்து சினிமாவில் வந்து இல்லவே இல்லை, எல்லாருமே ஓரளவு ஈக்குவலாக இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தார். இப்போ இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கோமே, இந்த பாலியல் துன்புறுத்தல் இந்த மாதிரியான விஷயத்தில் அந்த ஒரு அதிகாரத்தன்மை அந்த மேலே இருக்கக்கூடிய இடம் தான் கீழே இருக்கக்கூடிய ஆட்களை இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளுதோ? இது நான் ரெண்டு விதமாக பார்க்குறேன். அவர் சொன்னதுக்கு காரணம் அவருடைய மனநிலை அப்படியா இருந்துச்சுன்னா, எல்லாரையும் சமமாக நம்ம ட்ரீட் பண்ணுறோன்னு அவர் நினைக்கும் போது அவருக்கு அப்படி தானே தோணும், நாங்கள் எல்லாமே சமம் தான் அப்படின்றது. பட் அதே மாதிரி எல்லாரும் நினைக்கிறாங்களான்றது கேள்வி. அண்டு ஹைரக்கின்றது எல்லா இடத்துலையுமே உண்டு. நீங்கள் ஒரு மேனேஜரல் கேட்டகரி பார்த்தீங்கன்னாலும் ஒரு கம்பெனியில் அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் உண்டு, இல்லை டாக்டர் சைட்லேயும் உண்டு, எல்லா இடத்துலையுமே ஒரு ஹைரக்கி உண்டு. மேலே இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்கள டாமினேட் பண்ணுறதுன்றது சகஜம். ஏன்னா அவங்க தான் வந்து இவங்களுடைய லைஃபே டிசைட் பண்ண போகிறவங்க. ப்ரொமோஷன் கொடுக்கலாமா, சான்ஸ் கொடுக்கலாமா, இவங்க சீன் 4 வைக்கலாமா, கட் பண்ணலாமா, இது எல்லாமே மேலே இருக்கிறவங்க டிசைட் பண்ணுறது தான். பட் அதுக்காக வந்து கீழே இருக்கிற எல்லாரும் அடிமைகள் கிடையாது. அது வந்து இஃப் யூ வர்த் இட் நீங்கள் ஃபைட் பேக் பண்ணுங்கள். இப்போது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்க நிறைய நடிகைகள் இன்னும் படங்களில் தொடர்ந்துட்டு தானே இருக்காங்க.
அவங்க ஒன்றும் ஃபீல்ட் அவுட் ஆகிடலையே. அப்போ நீங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணுறதுனால ஃபீல்ட் அவுட் ஆக மாட்டீங்க. அந்த தைரியம் தான் மற்றவங்களுக்கு வரணும். ஓகே. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண் மேலே மட்டுமே தவறு சொல்லிட முடியாது, பெண்கள் மேலேயுமே ஒரு சில தவறுகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடிகைகளே வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொன்ன மாதிரி தான், இந்த பியர் ப்ரெஷர். அவங்களே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு சொன்னாலும் கூட இருக்கிறவங்க வேணாண்டி சொல்லாத அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறது கேட்டுக்கலாம். அந்த அக்கா சொல்கிறாங்க, அந்த தங்கச்சி சொல்கிறாங்கன்னு கேட்க தான் செய்வாங்க. இருந்தாலும் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு முடிவுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த தனித்துவம் இல்லாதது தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். நான் நினைக்கிறேன் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு ஸ்டாப் கேட் போடுறாங்க இல்லையா, அது இந்த கல்ச்சர் ஆகட்டும், மக்கள் ஆகட்டும், நம்ம சிஸ்டம் ஆகட்டும், எல்லாமே ஒரு ஸ்டாப் கேட் போடுது. ஸோ அந்த நேரத்தில் அந்த தனிப்பட்ட நபருடைய மென்டல் ஆகினின்னு சொல்லுவோம், அவங்களுடைய மன உளைச்சல் எப்படி இருக்கும். நமக்கு வந்து ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு, அதை குரல் கொடுக்கறதுக்கு நம்மளாலையும் முடியல, நமக்காக வேற யாரும் குரல் கொடுக்கலையே அப்படின்றப்ப அவங்க வந்து பாதிக்கப்பட்டவங்க இன்னும் பாதிப்புக்குள்ளாகிறாங்க. அவங்களுக்குள்ள நிறையா மனக்குழப்பங்கள் வருது. அவங்க வந்து இந்த சமுதாயத்தின் மேலே கோபமும் எரிச்சலும் அடைகிறாங்க. அப்போ அவங்களுக்கு வேறு மாதிரி தான் மைண்டு போகும், இந்த சமுதாயத்தை பழி வாங்கணும்னு தான் தோணும். அதில் நடக்கக்கூடாதுன்னா, ஒரு தப்பு நடந்துச்சுன்னா எப்படி தட்டி கேட்குறோமோ அதே மாதிரி இது தப்பு தான், இதையும் தட்டி கேட்கறதுக்கு அஞ்சக்கூடாது. இப்போ சமீபத்தில் ராதிகா அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் வந்து உண்மையே ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமா தான் இருக்குது. கேரவனுக்குள்ளே கேமரா வந்து செட் பண்ணுறாங்க, அதுவும் நடிகைகள் இருக்கு. இதில் என்ன இருக்குது எனக்கு புரியல. நான் சொன்ன மாதிரி இந்த டெக்னாலஜி வந்ததுக்கப்புறமா அதை எவ்வளவு அப்யூஸ் பண்ணணுமோ மக்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு நார்மல் துணிக்கடையில் கூட தான் ட்ரையல் ரூமில் கேமரா வைக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கோம். நம்ம ஒவ்வொருத்தரையும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. பப்ளிக் ஏரியாவில் இருக்க டாய்லெட்ஸில் கூட தான் வச்சிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையும் தான் வைக்கிறாங்க. இது ஒரு இடம்னு நம்ம குறிப்பிடுறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் வந்து சினிமா ஃபீல்டில் மட்டும்தான் இது நடக்குதுன்னு சொல்லலை, இல்லை அங்கே குறைவாக நடக்குது அதிகமாக நடக்குதுலாம் சொல்லலை. பொதுவாக எல்லா இடத்துலையும் நடக்குது. அங்கே பேசுகிறதுக்கு அவங்க வந்து ஒரு நடிகர் பேசும்போது அதுக்கு கேட்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய ஜென்ரல் இன்டர்வியூவில் ஒன்றா சொன்னாங்கன்னா எல்லாத்தையும் கேட்குறப்ப இதையும் கேட்டுக்குவாங்க. ஆனால் மக்களுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் இல்லை. அவங்க சொல்கிறது எத்தனை பேருக்கு ரீச் அவுட் ஆகும், அதனால் அது மறுக்கப்படுது. அவ்வளோதான் வித்தியாசமே ஒழிய எல்லா இடத்துலையும் நடந்துட்டு தான் இருக்குது. ஏன் நடக்குதுன்னா நம்ம எதிர்த்து கேட்குறதில்ல, அதுக்கு வந்து பனிஷ்மெண்ட்டும் பெருசாக கிடைக்கிறதில்ல. ஸோ எப்பயோ நடந்த கேஸு இப்போ பேசுவாங்க. அப்போ அதுக்கு என்ன நடந்துச்சு, அதோடைய எண்ட் ரிசல்ட் என்னென்னா நத்திங். அப்படி இல்லாமல் அப்பப்போ விரைவாக வந்து அதுக்கு ஒரு முடிவு கட்டினோன்னா டெஃபினட்டாக தொடராது. ஆனால் இதில் ஒரு கேள்வி வருதில்ல, யார் தான் அந்த கேமரா வைக்கிறாங்க, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதில்ல. ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கணும், அது யாருன்றதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அந்த கேமரா வச்சதை பார்க்குறதுக்கு ஒரு கேமரா எங்கேயாவது இருக்கும். இப்போ சயின்ஸ் அப்படி தான் டெவலப் ஆகிருக்கு. யாரும் அவ்வளோ ஈஸியாக க்ரைம் ஆக்டிவிட்டி பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகிற மாதிரி இல்லை, பிடிபட்டுடலாம். ஆனால் அதுக்கான முனைப்பு இருக்கான்றதான் இங்கே கேள்வி. இந்த மாதிரி குற்றங்களை வந்து 10-11 விட்டுறாமல், இது ஒரு முக்கியம். ஒரு மனிதனுடைய இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி திருன்னா அது ஒரு பெரிய கேஸ். அதே மாதிரி அவனுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டோ இல்லை அவங்களுடைய ப்ரைவசியோ இன்வேட் பண்ணால் அதுவும் ஒரு குற்றம் தான். அது முதல்ல மக்களுக்கு தெரியறதில்ல. எஸ்பெஷலி ஆக்டர்ஸ்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரைவேட் லைஃப்ன்றதே நம்ம கொடுக்குறதில்ல. நீங்கள் வந்து பொது சொத்து, நீங்கள் வந்து கவர்மெண்ட் பஸ் மாதிரின்ற மாதிரி நினைக்கிறதே முதல்ல தப்பு. அவங்க ஒரு வேலை செய்கிறாங்க, அது முடிச்சுட்டு அவங்க ப்ரைவேட் லைஃப்க்கு போக தானே வேணும், அது நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். எல்லாருக்கும் அப்படி தான். ஐடி வேலையில் இருக்கவங்க வந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் வேலை செய்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு தான் அவங்க போகணும். அப்போ ஆஃபீஸ் மீட்டிங்கை நாங்கள் உங்கள் வீட்டில் நடத்துகிறோன்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அந்த டிஃப்ரென்சியேஷனை மக்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ தே ஆர் ஜஸ்ட் ஒரு ப்ரொஃபஷன் where they act and they go back to their home. அவங்க பிறவி அப்படியே 24 நேரமும் நடிகள் கிடையாது. விஷால் சார் வந்து சமீபத்தில் அந்த சொன்ன ஒரு விஷயம் வந்து, யாராவது உங்கள்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னா செருப்பால் அடிங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருந்தார். ஸோ அந்த மாதிரியான விஷயம், அதாவது லேடிஸ் அது லேடிஸ் பாதிப்புக்கு உள்ளானாங்கன்னா நீங்கள் உங்களுக்காக டிஃபெண்ட் பண்ணி செருப்பால் அடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாராவது உங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி அதாவது கேட்டாங்க அப்படின்னா வந்து அடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு பதிலாக இன்னொரு நடிகை வந்து, அடிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கோம், எங்கள்கிட்டயுமே நிறைய செப்பல்ஸ்லாம் இருக்குது, அடித்ததுக்கப்புறம் எங்களோட சுச்சுவேஷன் என்ன ஆகும் அதை யோசிச்சு பாருங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. கரெக்ட். இதுதான் நான் கலெக்டிவ்னு சொன்னேன். ஒட்டு மொத்தமாக மாறாமல் இங்கே வந்து போட்டி பொறாமை, இப்போ அவங்க பாதிக்கப்பட்டாங்க அவங்க மார்க்கெட் போயிடும் வெரி குட் அப்படின்னு இல்லாமல் இது ஒரு ஓவரால் ப்ராப்ளமாக பார்க்கணும். ஸோ யாருக்கு நேர்ந்தாலும் அதை தட்டி கேட்கணும். அப்போ தான் இதை நீங்கள் வேரோட அறுக்க முடியும். இல்லை அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா நம்ம விட்டு கொடுத்துட்டே இருந்தோம்னா அது முளைச்சிட்டே தானே இருக்கும். மேடம், இதுக்கு எண்ட் ஆஃப் த ரிசல்ட் தான் என்ன? ஸோ இது வந்து ரொம்ப காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டீங்க, பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துலேருந்தே இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டீங்க. இது முடிஞ்ச வரைக்கும் ஒரு
டெம்பரரி சொல்யூஷனாவது என்ன அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் தான் நம்ம வந்து நிற்கிறோம். பெர்மனன்ட் சொல்யூஷன் அப்படிங்கிறது என்ன ஏது அப்படிங்கிறது கூட தெரியாத ஒரு இடத்த நோக்கி தான் போயிடுச்சு. டெம்பரரி சொல்யூஷனாவது சொல்லுங்களேன். இப்போ இந்த கேஸ் எல்லாம் நம்ம எடுத்து பேசுகிறோம் இல்லையா, அதுவே ஒரு விதமான பனிஷ்மெண்ட்டு தான் செஞ்சவங்களுக்கு. அண்ட் இதோட பத்தாது, ஏன்னா இதை நம்ம ஜென்ரலைஸ் பண்ணக்கூடாது. ஒருத்தவங்க அப்யூஸ் ஆகுறதும், ஒருத்தவங்களை பற்றி நம்ம பேசுகிறதும், அதுக்கப்புறம் மறந்துடுறதும், திருப்பி அடுத்தவங்க இது ஒரு ஸ்டைல் மாதிரி ஆகிடும் அப்புறம் போக போக. அதை விட உண்மையிலேயே அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அண்ட் அவங்க மேற்கொண்டு அவங்களுடைய ப்ரொஃபஷனை கண்டினியூ பண்ண முடியாதபடி ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கணும். அப்போ தான் இன்னொருத்தவங்களுக்கு அந்த ப்ரொஃபஷன் முக்கியம்னு நினைக்கிறவங்க அதை பண்ணாமல் இருப்பாங்க. நம்ம செய்கிற தொழில் தெய்வம்னு சொல்கிறது எதுக்குன்னா, அதுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குல்ல. எந்த ப்ரொஃபஷனாக இருந்தாலும், அது டாக்டராக இருந்தாலும் சரி, இன்ஜினியராக இருந்தாலும் சரி, ஒரு ஆக்டராக இருந்தாலும் சரி, நீங்கள் செய்கிற தொழில் கூடத்தில் நீங்கள் ஒரு தவறு செய்கிறீங்கன்னா அப்போ உங்கள் தொழில் மேலே நீங்கள் மரியாதை காட்டலன்னு அர்த்தம். ஸோ அது அடிப்படையில் நம்ம மாற்றணுன்னா ஒர்க் பிளேஸை க்ளீனாக வச்சுருக்கணும். இந்த மாதிரி எந்த ஒரு அப்யூஸோ, ஹராஸ்மெண்ட்டோ, பேட் ஹேபிட்ஸோ இதெல்லாம் இல்லாமல் க்ளீனாக வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஹெல்த்தி, அந்த தொழிலுக்கும் ஹெல்த்தி. மற்ற புதுசாக வரவங்களும் சந்தோஷமாக வருவாங்க, பாதுகாப்பாக வருவாங்க. இப்போ என்னமோ பயந்து பயந்து ஒரு சிங்கத்து குகைக்குள்ளே போகிற மாதிரி போக வேண்டியிருக்கு, அதுக்கான அவசியம் இல்லை. ஸோ நல்ல டேலண்ட்ஸ் வரலாம், நிறைய பேருக்கு சான்ஸ் கிடைக்கும், எவ்ரிஒன் வில் பி ஹாப்பி. ஓகே, இந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டு நம்ம, அதாவது பாலியல் துன்புறுத்தலுக்கு நான் பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்ட்டு ஒரு ஆஃபீஸ்லேயோ இல்லை இப்போ ஒரு நடிகர் சங்கத்திலேயோ ஏதோ ஒரு இடத்துல போய் நின்னோம் அப்படின்னா சரியான தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ இருக்குன்னு நினைக்கிறீங்களா? யூஸ்வலி வந்து கவர்மெண்ட் சைடில் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்காங்க. பெண்கள் மேலே ஏற்படக்கூடிய பாலியல் வன்கொடுமைகளுக்கு நீங்கள் நேரடியாக உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அது தவிர கார்ப்பரேட் கல்ச்சரில் இருக்கிறவங்க அவங்க ஹெச்ஆருக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அண்ட் நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி எல்லா கார்ப்பரேட்லேயும் பாஷ்னு ஒன்று இருக்கும், அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். அது நிறைய பேருக்கு தெரியலையோ? நிறைய பேருக்கு தெரியாது. அது நிறைய கம்பெனிஸ் வச்சுக்கிறதும் இல்லை, ஏன்னா அது ஒரு காஸ்ட் கட்டிங் தானே, அதனால் வச்சுக்கிறது இல்லை. ஸோ இந்த பாஷ் கன்சல்டன்ட்ன்றது இப்போ எங்களை மாதிரி வெளியில் இருக்கிறவங்க, எங்களுக்கும் கம்பெனிக்கும் சம்மந்தம் இல்லை, நாங்கள் இண்டிபெண்ட்டாக வெளியிலேருந்து வருவோம், விஷயத்தை கேட்டு அங்கேயே வந்து ஆர்பிட்ரேட் பண்ணிட்டு நாங்கள் போயிடுவோம். இவ்வளோ தான் எங்களுடைய வேலை. பட் இது நிறைய கம்பெனிக்கு தெரியாது, நிறைய ஒர்க்கர்ஸ்க்கு தெரியாது. ஸோ இப்படி ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சாலும் இது என்ன ஆகும், நிரூபிக்கப்பட்டால் அவங்க வந்து டிமோட் பண்ணுவாங்க, அவங்களோட பொசிஷன்லேருந்து ஒரு பொசிஷன் இறக்குவாங்க, யார் அந்த மேனேஜரோ ஹூவர். அந்த பயம் இருந்துச்சுன்னா அந்த கம்பெனியில் எல்லாமே ஒழுங்காக இருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த புரிதல் முதல்ல மக்களுக்கு தெரியும், அவேர்னஸ் இருக்கணும், தைரியம் வரணும். கூட இருக்கிறவங்க அப்படி தைரியமாக சொல்கிறவங்கள அசிங்கப்படுத்தக்கூடாது. நம்ம எப்பவும் சொல்கிற விக்டிம் பிளேமிங் பண்ணக்கூடாது. அண்ட் இது நடக்காத ஒரு இடம்ன்றது கிடையாது. ஸோ எல்லா இடத்துலையும் இருக்கும், போராடி தான் ஆகணும், போராடி ஜெயிச்சு காட்டணும். ஓகே, ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும். டைமுக்கு ரொம்ப நன்றி மேடம். நன்றி.